ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க. தோசை இட்லி எங்கள் வீட்டில் செய்கிறோம் சத்யா. ஆனால் நேற்றும் சட்னி சாம்பார், இன்றைக்கி வேறு ஏதாவது குழம்பு சொல்கிறியா தோசை இட்லிக்கு ஏற்றாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா குருமாங்க, வெஜ் குருமா. அதுக்கு நீங்கள் எதுவுமே தேவைப்படாதுங்க, வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவையில்லை. தேங்காய், பொட்டுக்கடலை, தக்காளி இதை வச்சு தாங்க நம்ம டிஷ்ஷை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா. அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காவும், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, தக்காளி ஒன்றுங்க, இதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. கூட தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 1, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 3, கருவேப்பிந்தலை, ஒரே ஒரு குட்டி தக்காளிங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிந்தலை ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. வணங்கும் போது கூடவே தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வணங்குங்க. அந்த எண்ணெய் திரண்டு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த வெங்காயம், தக்காளி வணக்கிறோம் பார்த்திங்களா, அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் மிக்ஸி ஜாரில் மீதி இருக்க சாந்தை அந்த தண்ணி ஊற்றி நல்லா அலாசி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சரியாக ஒரு 10 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்கள் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் வீடே மணக்குங்க இந்த குருமா. கூடவே மல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. 2 தோசை தாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுவார். என் பொண்ணு 2 தோசை தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த குழம்பை வச்சு பாருங்கள். 5-6 தோசை சாலிடாக உள்ளே இறங்குங்க. இட்லிலாம் காலியாகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த குருமா எப்படி வைக்கணும்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்கங்க. எங்கள் வீட்டில் எப்போல்லாம் எங்கள் அம்மா இந்த குருமா வைக்கிறாங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக மாவு தீர்ந்து போயிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.